பிடி அக்கா சோ ஸ்வீட்டுங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல வந்து போனப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஈஸியா க்ளோஸ் ஆயிடுவாங்க. சில பேர் ஈஸியா க்ளோஸ் ஆக மாட்டாங்க. கரெக்டா? அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நான் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகலையோன்னு நினைச்சேன். பட் ஆனா இப்ப இருக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பிடி அக்கா தான். அதாவது போக 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 தான் ஷீ இஸ் வெரி ஸ்லோ இன் கனெக்டிங். பட் ஆனா கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டர். அவங்க ஷீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கேட்கலாம். எதா இருந்தாலும் கேட்கலாம். ஷீல் நெவர் ஜட்ஜ். கரெக்டா என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. ஓகேனா இது ஓகேடா, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணாதடா, அந்த மாதிரி பண்ணா அப்படி ஆயிடும், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அப்படி ஆயிடும்ல, நீ இந்த மாதிரி பண்ணி பாருன்னு. அதனாலயே எனி டவுட்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்லி கோ டு பிடி அக்கா. அந்த மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட நான் சொன்னது இல்லை இது வரைக்கும். ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு பர்சன்னா வந்து பிடி அக்கா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அட்மயர் ஹர் சோ மச். அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமே, the way she dances, the way she presents herself, அவங்க சாரி கட்டுறது, அவங்களோட கொலுசோட அவ்வளோ அழகா இருக்கும். அவங்களோட கொலுசும் அவங்களோட மெட்டியும் ஒரு நாள் ஒண்ணு போட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்ஃபெக்ஷன் she maintains ஓவராலாவே. அதுக்கப்புறம் அவங்க நடிக்கும் போது அந்த டயலாக படிச்சுட்டா அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்கல்ல ரேணுகாவா, அது அவங்க நடிப்பு எல்லாமே எனக்கு பிடிக்கும். பிடி அக்காவே ஓவராலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்சனாலிட்டியாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் a big fan of her first. அவங்கள மாதிரி எல்லாம் நம்மளால சான்ஸே இல்லை. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஆள் பிடி அக்கா. நைஸ்.